Shloka number 25, page number 92-93. Labhante brahma nirvanam rishayakshina kalmashaha chinnadvaidhayatatmanaha सर्वभूतहिते रताः सर्वभूतहिते रतः. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜஸ் பற்றி சொல்கிறதுனால நாம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் அந்த ஸ்டேஜஸை நம்மளால் ஆர்டர்லியாக பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சர்வபூத ஹிதே ரதா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அது என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நாம் இந்த ஞான யோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன மாதிரியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு லைஃப் ஆஃப் மாரல்ஸ், லைஃப் ஆஃப் வேல்யூஸ், அந்த எத்திக்கல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அவசியம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை எக்ஸாக்டாக எப்படி டிரான்ஸ்லேட் ஆகிறது அப்படின்னா, லிட்ரலாக பார்த்தோன்னா அடுத்தவாளோட வெல்ஃபேரில் அக்கறை இருக்கிற பர்சன், அதுதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்ஃபிஷ் ஹியூமன் பீயிங்காக இல்லாமல், எனக்கு என்னோடது அப்படின்னு இல்லாமல், இப்போ மைண்ட் எப்படி இருக்கணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகி இருக்கணும். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும் மைண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு? வீட்டில் ஆரம்பிக்கணும். வீட்டில் கூட ஒரு 2-3 பேர் 4 பேர் இருப்பாள்ல, அவாகிட்ட ஆரம்பிக்கணும். அதை இப்போ அந்த கூட இருக்கிறவாளோட பெயினை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியணும். அப்போ அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கணும். நம்மளோட மைண்டு எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தால் அடுத்தவாளோட பெயினை நம்மளால் உணர முடியும். ஏன்னா அது இருந்தால் தான் நாம் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அடுத்தவாளை ஹர்ட் பண்ண மாட்டோம். ஏன் ஹர்ட் பண்ணுறோம் அடுத்தவாளை? ஏன்னா எனக்கு தெரியல, நான் ஹர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதே தெரியாமல் நான் அடுத்தவாளை ஹர்ட் பண்ணுறேன். அப்போ அடுத்தவாளோட இமோஷன்ஸை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நாம் டெஃபினட்டாக அடுத்தவாளை ஹர்ட் பண்ண மாட்டோம். இதுதான் சைக்காலஜியில் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் எம்பத்தைஸ் பண்ணணும் எப்பயுமே சொல்லுவா தெரியுமா? சிம்பத்தைஸ் பண்ணக்கூடாது, எம்பத்தைஸ் பண்ணணும். ஐயோ பாவம்னு ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம் படுறதுல பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ணணும்? அவளுடைய நிலைமையில் நாம் நம்மளை நிறுத்திண்டு எதுக்காக அவள் இப்படி கஷ்டப்படுறா ஆர் எதுக்காக ஆனந்தப்படுறா, ரெண்டுமே இருக்குது. அப்போ துக்கம் அண்ட் சுகம் ரெண்டுத்தையுமே நாம் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியணும். ரெண்டுத்துலேயுமே அவளோட நாம் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ என்டையர் ஹியூமன் கேரக்டர் சொல்கிறோம்ல, அது இந்த எம்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்மளை ஹியூமன் அப்படின்னே நாம் சொல்லிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹியூமன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட லாயக் இல்லை. அப்போ என்னோட கூட இருக்கிறவா ஹாப்பியாக இருந்தால் அதை எனக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த ஹாப்பினஸையும் நாம் பகிர்ந்துக்கணும். அப்போ துக்கமாக இருந்தால் அதையும் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த துக்கத்துலேயும் நாம் பங்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த கல்யாணம் அப்படின்னு ஒன்று எதுக்கு பண்ணிக்கிறோம்? ஜஸ்ட் to develop empathy. அந்த கஷ்ட நஷ்டங்களை சமமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்லாம். எதுக்கு அதெல்லாம் சமமாக பகிர்ந்துக்கணும்? அப்போ தான் அந்த வேல்யூவை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எம்பத்தைஸ் பண்ணுறது அப்போ தான் நடக்கும். இப்போ ஒன்று ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட எம்பத்தி காட்டணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட எம்பத்தி காட்டணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா, குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள்கிட்டையும் நாம் அந்த எம்பத்தியை காட்டணும்.
இப்போ நம்மளுடைய மைண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக தான் கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னு ஒன்றே எதுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளோட மைண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரகஸ்த ஆசிரமம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஷார்ட் சைட்டட் ஹியூமன் பீயிங்காக இருந்தோன்னா நம்ம வந்து இந்த ஞான யோகத்துக்குள்ளே வரது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். இப்போ ஷார்ட் சைட்டடாக இருந்தால் கூட இருக்கிறவாளோட கஷ்ட நஷ்டம் கூட தெரியாமல் அவள் என்ன பண்ணுவான்னா தான் வாழ்க்கை தன்னோட வேலை தனக்கு எல்லாம் சுற்றி இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா இதோட பார்த்துட்டு அவளோட லைஃபே முடிஞ்சு போயிடும். இப்போ அந்த மைண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனால் தான் நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காளே நம்ம கூட ஒருத்தர் இருக்காளே அவளுக்கும் தானே நம்மளை மாதிரி ஒரு மனசு இருக்கு, அவளுக்கும் அதில் சுக துக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது அப்போ தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சனை நாம் ஹெல்ப்பும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வீட்டில் இதை ஆரம்பித்தோன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸோட பெயின் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுடைய வலியையும் அப்போ தான் என்னால் வந்து உணர முடியும். பிளான்ட்ஸு அனிமல்ஸ் என்னெல்லாமோ ஜீவராசிகள் இருக்கே அதனோட ஃபீலிங்ஸ்லாம் கூட அப்போ தான் நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி யார் என்டையர் ஜீவராசியை எம்பத்தைஸ் பண்ணுறாளோ அந்த பர்சனை தான் அஹிம்சாவாதி அப்படின்னே வந்து நம்மளால் சொல்ல முடியும். எம்பாடிமெண்ட் ஆஃப் அஹிம்சா அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பதஞ்சலி முனிவர் இருக்கார்ல, அவர் வந்து அஷ்டாங்க யோகா பண்ணியிருக்கார்ல, அதில் ஃபஸ்ட்டு வேல்யூவே என்ன அப்படின்னா அஹிம்சா. அதான் ஃபஸ்ட்டு வேல்யூ. அஹிம்சானா என்ன அர்த்தம்? யாரையும் உடம்பாலேயோ மனசாலேயோ வாக்காலேயோ புண்படுத்தாமல் இருப்பது. மனசில் கூட நாம் வந்து அடுத்த வாழை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இங்கே தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட் ஆகிறது. எப்போ நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஆக்சுவலாக நாம் வந்து ஃபிட் ஆக ஆரம்பிக்கிறோம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்கு. அஹிம்சகா அப்படின்னு இந்த வார்த்தைக்கு சங்கரர் வந்து பாஷ்யம் எழுதுறார். அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கிற பர்சனால் இன்னொரு பர்சனை ஹர்ட் பண்ணுறதுக்கு இந்த பர்சனுக்கு கெப்பாசிட்டியே இருக்காதுன்னு சொல்கிறார். ஒருத்தரை அவரால் ஹர்ட்டே பண்ண முடியாதான். ஏன் ஹர்ட் பண்ண முடியாது? அவரே நினச்சா கூட ஹர்ட் பண்ண முடியாதான். ஏன் ஹர்ட் பண்ண முடியாது? இப்போ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும்? அவளுக்கு வலிக்கும். அவளுக்கு வலிச்சா இந்த பர்சனுக்கு வலிக்கும். அதனால அந்த பர்சனால் இன்னொருத்தர் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னா வேல்யூ இருக்கணும். வேல்யூஸ் சொல்கிறோம்ல, மொராலிட்டி, எத்திக்ஸ், அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போது தர்மம் அப்படிங்கிற வழியில் போகாமல் நம்மளால் மோட்சத்துக்கு என்டர் பண்ண முடியாது. அதனால கிருஷ்ணர் சொல்றார் சர்வபூத ஹிதே ரதஹா. அடுத்தவாளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன். இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நேச்சுரலாக என்ன பண்ணுவோம்? அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாம் ஆரம்பிப்போம். அப்போ நாம் பண்ணுற கர்மாலாம் இப்போ என்ன கர்மாவாக ஆகிடும்? நிஷ்காம கர்மாவா, நேச்சுரலாகவே நிஷ்காம கர்மாவா அது ஆகிடும். இப்போ ஹெல்ப்னா எனி கைண்ட் ஆஃப் ஹெல்ப். அது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக அவளுக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த பர்சன்னால தான் என்ன சொல்ல முடியும்னா சர்வே பவந்தோ சுகினஹா அப்படின்னு உண்மையாக இந்த பர்சன்னால் மட்டும்தான் ப்ரே பண்ண முடியும். சர்வே சந்தோ நிராமயா அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ எல்லாரும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் பகவானே அப்படின்னு இந்த மாதிரி இருக்கிற பர்சன்னால் மட்டும்தான் ப்ரே பண்ண முடியும். அதனால சர்வபூத ஹிதே ரதத்வம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பஞ்சமகா யஜ்யம், நிஷ்காம கர்மா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி ஒரு பர்சன் இருந்தால் அந்த பர்சனை அது நெக்ஸ்ட் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தா க்ஷீண கல்மஷா. அப்போ யார் ஒருத்தர் வந்து செல்ஃப்லெஸ் லைஃப்பை வந்து வாழறாளோ, அதாவது மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சொசைட்டிக்கு தன்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணிட்டு யார் ஒருத்தர் வந்து கர்மயோக வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுறாளோ,
பஞ்சமகா யஜ்ஞங்களை யார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அவளை வந்து க்ஷீண கல்மஷா அப்படின்னு கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபத்திலிருந்து விடுபடுகிறார்கள். கல்மஷம்னா பாபம், பாபத்திலேருந்து அவள் வந்து விடுபடுறா. துரிதம் சொல்கிறோம்ல, துரித க்ஷயத்வாரா, இந்த துரிதத்திலேருந்து அவள் வந்து விடுபடுறா. ஸோ பாபம் அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங் டு வேதாந்தா வாட் இஸ் பாபம்? இப்போ ஜென்ரலாக பாபம்னா என்ன? ஏதோ ஒரு விதமான சஃபரிங் இல்லை, அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷனை பாபம் சொல்கிறோம். பட் அக்கார்டிங் டு வேதாந்தா வாட் இஸ் பாபம்? எது ஒன்று நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஆப்ஸ்டக்கிளாக இருக்கோ அதை வேதாந்தம் வந்து பாபம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பகவத்கீதாலாம் கேட்கணும்னு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கால்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பாபம். ஏன் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல? அவளுக்கு அவ்வளோ பாபம் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் கூட அவளுக்கு வரமாட்டேங்கிறது. அப்போது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படணும்னா நமக்கு தேவை புண்ணியம். லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் புண்ணியம் வந்து நமக்கு தேவைப்படுறது. அப்போ ஈஸ்வர அனுகிரகாத் பும்சாம் அத்வைத வாசனா. இப்போ வந்து நமக்கு கீதா கேட்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்குன்னா அது வந்து எதனால் நடந்திருக்கு? ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு இருக்கிறதுனால அது நடந்திருக்கு. அது இல்லாமல் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ ஆசையெல்லாம் இருந்தால் கூட வரத்துக்கு நிறைய ஆப்ஸ்டிக்கிள்ஸ் ஏற்படலாம்ல. இப்போ வந்து நம்ம ஃபேமிலியிலே நம்ம பார்த்தோன்னா ஒரு பர்சன் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவார், ஒய்ஃப்க்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இல்லை ஒய்ஃப் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாள், ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். அப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவா? இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சன் என்ன பண்ணுவா? போகிறவாளை தடுப்பா. எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி தடுப்பா. அதெல்லாமே எதனால் ஏற்படுறதுன்னா பாபத்தினால தான் இந்த ஆப்ஸ்டிக்கிள்ஸ் எல்லாம் ஏற்படுறது. இப்போ ஃபேமிலி சிச்சுவேஷனோ ஹெல்த் சிச்சுவேஷனோ இல்லை வேறு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வந்து ஆப்ஸ்டிக்கிளாக இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாபம் வேலை பண்ணுறது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்போ நான் வந்து நிஷ்காம கர்மா பண்ணுறேனோ, நான் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன ஆகிறது அப்படின்னா என்னுடைய பாப்பங்கள் எல்லாம் இப்போது நீங்க ஆரம்பிக்கிறது. அப்போ பாப்பம் நீங்க ஆரம்பித்த உடனே நமக்கு வந்து இந்த ஞான யோகத்துக்குள்ளே வரத்துக்கான புண்ணியம் ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் நாம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு கண்டியூசிவ் என்வாயர்மெண்ட் வந்து கிடைக்கிறது. ஸோ க்ஷீண கல்மஷான ஃப்ரீ ஃப்ரம் ஆல் பாபம்ஸ், ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஆப்ஸ்டிக்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? யதாத்மானஹா. இப்போ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிடுது. ஏன்னா நிஷ்காம கர்மாலாம் பண்ணி பாப்பங்கள் எல்லாம் போய் நிறைய ஸ்பிரிச்சுவல் புண்ணியமெல்லாம் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. இப்போ ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு இப்போ நாம் பாடுபட வேண்டியிருக்கு. நாம் வந்து இப்போது கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்குல்ல, மோக்ஷம் ஃபார் தட் மேட்டர், அது வந்து பகவானுடைய வில்லு கிடையாது. இப்போ சொல்வாள்ல சில பேர், எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா அது பகவான் பார்த்துப்பா அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இப்போ சப்போஸ் என்னுடைய மோட்சம் பகவானோட கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ பகவான் வந்து என்ன மாதிரியான பர்சன் ஆகிடுவார்? பார்ஷியாலிட்டி பார்க்கிற ஒரு சாதாரண மனுஷன் எப்படி பார்ஷியாலிட்டி வந்து ஃபேவரிட்டிசம்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்போ பகவானும் வந்து எனக்கு பிடிச்ச வாழ்க்கெல்லாம் நான் வந்து மோட்சம் கொடுப்பேன், எனக்கு பிடிக்காத வாழ்க்கை நான் வந்து மோட்சம் கொடுக்க மாட்டேன். இந்த பிடிச்சவா பிடிக்காதவா பகவானுக்கு இருக்க முடியுமோ? நாம் வேணால் சொல்லலாம் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு, பகவானால் அந்த மாதிரி இருக்க முடியுமா? அப்போ டெஃபினட்டாக மோட்சம் கிடைக்கிறது பகவானுடைய கையில் இல்லை. அப்போ யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு பேர் என்னது?
ஃப்ரீ வில். ராமர் கையில் ஒரு வில் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கு? ஃப்ரீ வில் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் இந்த ஃப்ரீ வில் இருக்கு. அப்போ பகவானுடைய அனுகிரகம் ஃப்ரீவில் ரூபேன எல்லாருக்கும் யூனிஃபார்மாக அவைலபிளாக இருக்குது. அந்த அனுகிரகத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கிறேன், அங்கே தான் விஷயமே இருக்குது. ஸோ பயன்படுத்திக்க தயாராக இருக்கேனா இல்லையா? இப்போ பகவானுடைய அனுகிரகத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் ஃப்ரீவில், நம்மளோட முயற்சி. இப்போ பகவான் எப்படி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த ஒரு புண்ணிய பூமியில் ஃபஸ்ட்டு பிறந்திருக்கோமே இல்லை, பாரத தேசம் அப்படின்ற ஒரு ஒரு எவ்வளோ ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கிற ஒரு பூமியில் பிறந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பேக்ரவுண்டோடு இருக்கிற ஃபேமிலியில் நாம் ஒருத்தரும் பிறந்திருக்கோம். இதெல்லாம் தான் தெய்வ அனுகிரகம். இப்படி கொடுத்து பகவான் அமுச்சிட்டார். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண வேண்டியது யார் கையில் இருக்குது அப்படின்னா நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ இந்த சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் ஈக்குவலாக தானே டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. அந்த சோலார் எனர்ஜியை யார் டேப் பண்ணுறாளோ அவளுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி பகவானுடைய அனுகிரகம் யூனிஃபார்மாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. யார் அதை டேப் பண்ணிக்கிறாளோ அவள் புண்ணியவான். 9th சாப்டரில் பகவானே சொல்ல போகிறார், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா அப்படின்னு சொல்கிறார். நமே துவேஷ்யோஸ்தி, எனக்கு இவாள்லாம் வேண்டியவா இவாள்லாம் வேண்டாதவா அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு இல்லை. நான் எல்லாரையும் எப்படி பாவிக்கிறேன், எல்லாரையும் ஈக்குவலாக அப்படின்னு சொல்கிறார். சமமாக நான் எல்லாரையும் பாவிக்கிறேன். அப்போது சில பேருக்கு மட்டும் மோட்சம். இப்போ பகவான் எல்லாரையும் சமமாக பாவிக்கிறார். ஆனால் நாம் பார்க்குறோம் இந்த வேர்ல்டில் நம்ம கூட இருக்கிற சில பேருக்கு மோட்சம் கிடைக்கிறது, பல பேருக்கு அது கிடைக்கலை. அப்படின்னா அது எப்படி பகவானுடைய மிஸ்டேக்காக ஆகும்? ஒருத்தரும் அவளுடைய ஃப்ரீ வில்லை இங்கே யூஸ் பண்ணணும். பிரயத்தனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரயத்தனம் அப்படின்னு சொன்னால் ப்ராங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ரைட்டு டைரக்ஷனில் நாம் போட வேண்டிய எஃபர்ட். ஸோ இதை பகவான் யதாத்மானஹா அப்படின்னு சொல்கிறார். ஸோ யார் ஒருத்தர் சரியான டைரக்ஷனில் தங்களுடைய பிரயத்தனத்தை பண்ணுறாளோ அவளை யதாத்மானஹா. இப்போ நாம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. இப்போ இந்த விவேகம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா? நித்திய வஸ்து விவேகம் இருக்கே, ஆட்டோமேட்டிக்காக வருமானா நாம் எஃபர்ட்டு போடணும். வைராக்கியம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குமானா நாம் எஃபர்ட்டு போடணும். சமாதி ஷட்க சம்பத்தி இருக்கே, அது ஆட்டோமேட்டிக்காக வருமா? பிரயத்தனம் போட்டாதான் நமக்கு அந்த ஷட்க சம்பத்தி வரும். அப்போ நாமளே ஒன்ஸ் இன் அ வைல் நம்மக்கிட்ட கேட்டுக்கணும், நான் என்ன எஃபர்ட்டு போடுறேன் மோட்சம் அடையிறதுக்கு, என் சைடிலிருந்து நான் என்ன எஃபர்ட்டை போடுறேன். இல்லை சம்டைம்ஸ் நமக்கு தோணும், நமக்கு எல்லாம் என்ன இருக்குது, எல்லாமே அவன் செயல் அப்படின்னு சொல்கிறோமா, இல்லைன்னா என் கையில் தான் இருக்குது, நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நம்ம மனசு ஆன்சர் பண்ணுறதா அப்படின்னு அடிக்கடி நாம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாம் அவன் செயல், எல்லாம் என் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே கொண்டு போய் விட்டுரும்? நம்மள சோம்பேறித்தனத்தில் கொண்டு போய் விட்டுரும். எந்த எஃபர்ட்டும் போடாமல் அவனே எல்லாம் பார்த்துப்பான் அப்படின்னா என்ன ஆகிடும்? நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருந்துடுவோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ யதாத்மானஹான நாம் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அப்போது நெசசரி குவாலிஃபிகேஷன்ஸை நாம் அக்வயர் பண்ணணும். அப்போ அந்த நாலேஜ் அடையிறதுக்கு பிரயத்தனப்படணும். நாலேஜும் அப்படியே வந்துடுமான வராது. அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? இப்போ நான் நாலேஜ் அடையணுன்னா நான் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவதரிசினஹா. அப்போ ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்?
ஒரு டீச்சர்கிட்ட நாம் போகணும், சாஸ்திரத்துக்கிட்ட நாம் போகணும். இதுக்கு பேர் யதாத்மானஹா. ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் நாலெட்ஜ். இதை அக்வயர் பண்ணினவா என்ன ஆகிறா? ரிஷயா. ஸோ இந்த ரிக்வயர்டு சாதனா பண்ணினவன் என்ன ஆகிறான்? ரிஷி ஆகிறான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஸ், ஸ்டேஜ் ஆஃப் பியூரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டிசிப்ளின், அதுக்கப்புறம் செல்ஃப் என்கொயரி. அது பண்ணினா என்ன கிடைக்கிறது? செல்ஃப் என்கொயரி பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? செல்ஃப் நாலெட்ஜ். ஸோ நாலெட்ஜுக்கு என்கொயரி லீட் பண்ணும். ஸோ ரிஷயானா ஞானினஹா. ஸோ ரிஷி அப்படின்னு சொன்னால் அந்த தாடிலாம் வச்சுருக்கிற ரிஷி அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ ரிஷி அப்படின்னா ரிஷதி ஆத்ம தத்துவம் ஜானாதி இது ரிஷி. ரிஷ் அப்படிங்கிற தாத்துலேருந்து இந்த வார்த்தை வந்திருக்கு. ரிஷி அப்படின்னு சொன்னாலே ஒன் ஹூ நோஸ். இப்போ இந்த சொசைட்டியில் நம்ம கூடவே யாருக்கு வந்து இந்த ஆத்ம ஞானம் இருக்கோ அவளை நாம் ரிஷி அப்படின்னு சொல்லலாம். இல்லை நமக்கே அந்த ஞானம் இருந்ததுன்னா நம்மளையே நாம் வந்து ரிஷி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சின்னத்வைதா. இப்போ இந்த நாலெட்ஜும் வந்துடுது நமக்கு, சரியா? செல்ஃப் நாலெட்ஜ், அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நாலெட்ஜும் இப்போ வந்தாச்சு. சரி, இந்த நாலெட்ஜ் எனக்கு எப்போ வந்து பலனை கொடுக்கும்? எப்போ இது வந்து பெனிஃபிட்டை கொடுக்கும்? எப்போ இந்த அறிவு எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் இருக்கோ அப்போ தான் இந்த நாலேஜ் எனக்கு அதனுடைய பலனை கொடுக்கும், அப்போ தான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நாலேஜு டவுட்டோடவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால் நாலேஜ்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ignorance. அப்போ நாலேஜ் அக்விசிஷன் இஸ் இன்கம்ப்ளீட். எப்போ டவுட்ஸ் கூடவே இருந்ததுன்னா நாலேஜ் அக்விசிஷன் வந்து இன்கம்ப்ளீட். எப்போ அந்த நாலேஜ் வந்து நிச்சய ஞானமாக ஆகிறதோ, நிச்சய ஞானமாக, ஞானம் இப்போ என்ன ஞானமாக ஆகணும்? நிச்சய ஞானமாக கன்வெர்ட் ஆகணும். எப்போ கன்வெர்ட் ஆகும் நிச்சய ஞானமாக? எப்போ அந்த ஞானத்தில் எல்லா விதமான டவுட்ஸும் வந்து கிளாரிஃபை ஆகிறதோ அப்போ நிச்சய ஞானம் ஆகிறது. அதுக்கு பேர் தான் கன்விக்ஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ நாம் வந்து அகெயின் நம்மக்கிட்ட கேட்டுக்கணும், இந்த நாலெட்ஜு என்னுடைய புத்தியில் கன்விக்ஷன் ஏற்பட்டிருக்கா? என்னோட புத்தி கன்வின்ஸ் ஆகியிருக்கா? இந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து என் புத்திக்கு ஓகேவா இருக்கா? புத்தி வந்து இதை அக்செப்ட் பண்ணுறதா அப்படின்னு கேட்கணும். ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், இப்போ கிளாஸ் எல்லாம் வந்து ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 4-5 இயர்ஸாக கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். என்ன எல்லாரும் காமனாக சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னது? நீங்கள் கிளாஸில் சொல்கிறது எல்லாமே நல்லா புரியுறது, அப்புறம் ஆனால் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ரீசன். அந்த ஆனா இருக்குல்ல, அந்த ஆனா நம்மளை விட்டு போனாதான் நமக்கு வந்து ஞானம் நிச்சய ஞானமாக ஆகும். ஏன்னா வேதாந்தம் வந்து நமக்கு என்ன நாலேஜை கொடுக்கறது அப்படின்னா, நீ தான் அந்த இன்ஃபினிட் பிரம்மன் அப்படின்னு ஒரு மைண்ட் பாகிலிங் ஸ்டேட்மெண்ட்டை வேதாந்தம் நமக்கு கொடுக்கறது. அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியறதா நம்மளால் அப்படின்னா வெரி வெரி டிஃபிகல்ட். நான் வந்து நிஜமாவே சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் தானா அப்படின்னு நமக்கு நிறையா வாட்டி வந்து டவுட்டெல்லாம் வரும். அழுதுன்னு இருக்கும் பொழுது நமக்கே தோணும், எப்படி நான் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு டவுட்டெல்லாம் வரும். அப்போ கன்வின்ஸ் ஆகிறேனா அப்படிங்கிறதை நாம் செக் பண்ணிக்கணும். வேதாந்தம் என்ன அறிவை நமக்கு கொடுக்கறது? நீ வந்து டெய்லி பூஜை பண்ணுறியோ, ஒரு தேர்ஸ்டே தட்சிணாமூர்த்தி பூஜை பண்ணுறியே, அந்த தட்சிணாமூர்த்தியோடைய ஸ்வரூபமும் உன்னுடைய ஸ்வரூபமும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு மைண்ட் பாக்லிங் ஸ்டேட்மெண்ட்டை வேதாந்தம் நமக்கு சொல்கிறது. அதை
நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறது, நீ வந்து ஒரு வேர்ல்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியே, டெய்லி ஆடி பாடி கொண்டாடி ஒரு வேர்ல்டை என்ஜாய் பண்ணுறியே, அந்த வேர்ல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு இன்னொரு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடும். அதெல்லாம் படிக்கும் பொழுது பார்க்கலாம் நம்ம. இந்த வேர்ல்டுன்னு ஒன்று உண்மையாகவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும். நீ மட்டும்தான் அல்டிமேட் ரியாலிட்டி அப்படிங்கிற டீச்சிங்கை வேதாந்தம் நமக்கு கொடுக்கறது. இந்த உலகம் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் ரியாலிட்டி. இதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய புத்தி ரெடியா, கன்வின்ஸ் ஆகிறதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ சொன்ன விஷயத்தை தவிர நீங்கள் வேறு எதை வேணாலும் சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் இன்னமும் நம்மளுடைய புத்தி வந்து சொல்லும். அப்போ இந்த கன்விக்ஷன் நமக்கு வரணும் அப்படின்னா இது ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஏன் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு நாமளே யோசித்து அது ரிலேட்டடாக இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நாம் கிளாரிஃபை பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது? மனனம். கிளாரிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு பேர் மனனம். அப்போ இந்த டவுட்ஸ் ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜை தான் இங்கே வந்து கிருஷ்ணர் சின்ன துவைதா அப்படின்னு சொல்கிறார். துவைதாக அப்படின்னா டவுட்ஸ்னு அர்த்தம். சின்ன அப்படின்னா டிஸ்ட்ராய், அழிக்கிறது, ரிமூவ் பண்ணுறது. அப்போ டவுட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற அந்த ஸ்டேஜ். சம்சய ரஹிதா அப்படின்னு போட்டுக்கோங்க, ஃப்ரீ ஃப்ரம் டவுட்ஸ். அப்போ என்னுடைய இன்டெலெக்ட் வந்து கன்வின்ஸ் ஆகி இருக்கணும். கன்வின்ஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா என்னையே நான் வந்து ஏமாத்தின்னு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் ஒருத்தர் வந்து சின்ன துவைதாவாக ஆயிட்டா அப்படின்னா என்ன? செகண்ட் சாப்டரில் இதுக்கு என்ன பேர்? ஸ்தித பிரக்ஞாவா ஆயிட்டான்னா என்ன ஆகும் அவளுக்கு? என்ன கிடைக்கிறதா அவளுக்கு? பிரம்ம நிர்வாணம் லபந்தே. நிர்வாணம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒன்னஸ் அப்படின்னு அர்த்தம், ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுறா. பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுறா அப்படின்னா ஃபிசிக்கல் சென்ஸில் இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஃபிசிக்கலாக பிரம்மனோட போய் நான் ஐக்கியம் ஆறேன் அப்படின்னு எடுத்துட்டா என்ன ஆயிடும்? என்ன பிரச்சனை வரும்? அந்த பிரம்மன் இப்போ இங்கே இல்லை, நான் வந்து நிறைய ப்ராசஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரம்மனை ஒரு நாள் நான் போய் ஐக்கியம் ஆவேன் அப்படின்னு சொன்னால் இப்போ பிரம்மன் இங்கே இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடும். பிரம்மன் எப்போ எங்கே இருக்கு? எப்பவும் எல்லா இடத்துலையும் இருந்துட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் பிரம்மன். அதனால வந்து இந்த ஐக்கியம் அப்படிங்கிறத ஃபிசிக்கலாக நாம் வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இந்த நதியெலாம் வந்து சமுத்திரத்தில் போய் சங்கமமாக இருதே, அந்த மாதிரி நான் வந்து யாரெல்லாம் ஞானம் அடைஞ்சாலும் அவள்லாம் வந்து ஒருத்தராக போய் பிரம்மனில் ஐக்கியமாவா அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அப்போ என்ன அர்த்தம் ஐக்கியம் அப்படின்னா? இந்த இடத்துல நான் வேற பிரம்மன் வேற அப்படின்னு ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் வச்சுருந்தேனே, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை ட்ராப் பண்ணுறத இந்த இடத்துல ஐக்கியம் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் பிரம்மன்கிட்டேருந்து தூரமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு இருந்ததே, அந்த தாட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் ஐக்கியம். ட்ராப்பிங் தி நோஷன், ட்ராப்பிங் தி மிஸ்கன்செப்ஷன். அறியாமையிலேருந்து ஏற்பட்ட அந்த மிஸ்கன்செப்ஷனை ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல ஒன்னஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட லைஃப்பில் என்ன இருக்கணும்? வேல்யூஸ் இருக்கணும். வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் வந்து இங்கே என்ன சொல்கிறான்னா அஹிம்சா அப்படிங்கிற வேல்யூ இருந்ததுன்னா பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அடுத்த வாழை எம்பத்தியோட நமக்கு வந்து பார்க்க தெரிஞ்சிடுது அப்படின்னா அதுதான் பேஸு. பாக்கி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாக்கி வேல்யூஸ் எல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்
ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு நாம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். சாதன சதுஷ்டயம், குரு பிராப்திகி, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அதில் வந்துடும். என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்தில். அது என்ன சொல்கிறது, தியஜேத் ஏகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத், கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவீம் தியஜேத் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு ஃபேமிலியோட மெம்பர் அவளை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு கிராமத்துக்காக ஒரு ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஒரு நாட்டுக்காக ஒரு கிராமத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். மோட்சத்துக்காக நீ எதை வேணும்னாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. எல்லாத்தையும் நீ வந்து விடலாம், தியாகம் பண்ணலாம். அந்த மாதிரி நாம் தயாராக இருந்தால் இந்த ஞானம் நமக்கு இப்போ இங்கே எல்லாத்தையும் விடுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியான்னு கேட்குறது. ஏன்னா நம்ம தான் ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரம் கிடையாது இல்லை. நம்மளால் ஒரு பேனாவே விட முடியல, என்னோடது அப்படின்னு பத்திரமா எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் நீ வந்து மோட்சத்துக்காக ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ இந்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த நாலேஜில் ஒரு கன்விக்ஷன் ஏற்படுறது. யாருக்கு நாலேஜில் கன்விக்ஷன் ஏற்பட்டிருக்கோ அவளுக்கு பிரம்ம நிர்வாணம் லபந்தே அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது.